நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம். ஹாய் மாப்பிள அப்படிங்கிறோம். அவனும் ஆப்போசிட்லேருந்து மாப்பிள அப்படின்னு அவன் கூட வந்தவங்க கிட்ட சொல்லுவான். டேய் மாப்பிள யார் தெரியுமா? நாங்களாம் எப்படிலாம் இருந்தவங்க தெரியுமா? அப்படின்னு தேனி, மதுரை இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய பசங்கள பார்க்கும்போது அவங்க அப்படி சொல்லுவாங்க. இதே நம்ம ஊர்லயே வளர்ந்த பசங்க, நம்ம கூட இப்படி இருந்தா சூப்பர். ஆனா அதுக்கு மாறா நம்மளே ஒண்ணா படத்துக்கு போயிருப்போம், ஒண்ணா சரக்கு அடிச்சிருப்போம், ஜாலியா சுத்தியிருப்போம். அதே வைப்ல போய் ஹாய் மாப்பிள அப்படின்ட்டு போறோம். அப்ப அவன் வந்து, "டேய் என்னடா இன்னும் அப்படியே இருக்க? ம். வேலை இருக்கு. அப்புறம் பார்க்கலாம்." அப்படின்னு போயிட்டான்னா எப்படி இருக்கும்? அதுவும் அவன் கூட ஃபேமிலி வந்திருந்தாலோ, இல்ல நம்ம ஃபேமிலியோட வரும்போது இந்த மாரி நடந்திருந்தா என்ன சொல்லுவாங்க? "உனக்கு எதுக்கு இந்த வேலை?" அப்படின்னு கேட்பாங்களே. நமக்கும் ஒரு கில்ட் ஆகும்ல. அதனால இது நெறைய ஹியூஜ் நம்பர்ஸ்ல நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் 24க்கு அப்புறம். பழைய ஃப்ரெண்ட்ஸ் யார் இவனா என்னடா இப்படி மாறிட்டான்ற அளவுக்கு ஆயிடும். நம்மளே நெறையா மாறியிருப்போம். ஆனா பழைய பசங்ககிட்ட அப்படியே இருப்போம். அது அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால ஜென்டிலா ஹாய்னா ஹாய். அப்படியே ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுவோம். திருப்பி பண்ணா சந்தோஷம். பண்ணாட்டி அப்படியே போயிடணும். ஹாய் மாப்பிள்ளைன்னு சொல்லி அவமானப்படுறத விட ஜென்டில் ஸ்மைல்